யெகோவா பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த பகுதிக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பேர் இன்றைய நாட்களில் நாம் சந்திக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? ஒன்று, வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கே கஷ்டப்படுகிற குடும்பங்கள். ரெண்டாவதாக, எல்லாம் இருக்கும் ஆனால் சமாதானம் இருக்காது. அல்லது வியாதியின் பாடுகள். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு எதிரான இவைகளை பார்த்து நமது வாழ்க்கை காரியங்களை நம்மை பற்றி சொல்லி நமது பாடுகளை வைத்து நம்மை ஏளனம் பண்ணுகிற நபர்கள். அது யாராகவும் இருக்கலாம். இதற்கான பதில்னு ஆண்டவரின் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்ட வார்த்தைகளினாலே பயப்படாதீங்க என்று. அந்த மனிதர்கள் அறியாமையிலையும் உங்கள் மேலே உள்ள வெறுப்புகள்னால பேசுகிற வார்த்தைகள்னால நீங்கள் கலங்காதீங்க. ஏன்னா பைபிளில் உள்ள ஒரு ஸ்டோரியை இப்போ சொல்கிறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு இது தெளிவாகும். ஏசாயா பகுதியில் எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக ராப்சாகே என்பவர் வழியாக அசீரிய ராஜா ஆண்டவரை எசேக்கியா ராஜாவை பற்றியும் தூஷிக்கிறார். அதாவது ஆண்டவரை பற்றியும் எசேக்கியா ராஜாவை பற்றியும் தூஷிக்கிறார். இதை எசேக்கியா அறிந்து ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியிடம் பிரேயர் பண்ண சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும்னு. அது மட்டுமல்ல, அடுத்த பகுதியில் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறதாயும் சொல்கிறாங்க. பிறகு எசேக்கியா அந்த ராஜாவின் நிரூபத்தை ஆலயத்திற்கு கொண்டு போய் அதை வைத்து ஜெபிக்கிறார். அப்போது ஆண்டவரிடத்தில் அதை வச்சு அவங்க ஜெபிக்கும்போது அந்த நேரம் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு தூஷித்த அசீரிய ராஜாவின் படைகளில் 109,000 பேரை சங்கரிக்கிறார். ஏசாயா 37:6 கடைசி பகுதியில் பார்க்கும்போது, என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகள்னால பயப்படாதேயும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மாதத்தின் இந்த முதல் நாளில் ஆண்டவர் சொல்வது, தூஷிக்கிற வார்த்தைகள்னால பயப்படாதீங்க. நியாயம் செய்கிற தேவன் உங்க கூட இருக்காங்க. தூஷண வார்த்தைகள் உலகத்தில் சகஜம். அதனால நீங்கள் மனவேதனைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறவங்க சொல்லட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை கேளுங்க, நீங்கள் பயப்படாதீங்க என்று. சரியா? ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.